இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கும் நிறைந்த வர உலகின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து சில விஷயங்கள் நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இயேசுவை அறிக்கையிடுதல் என்கிற காரியத்தை தலைப்பாக வைத்து நாம் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். இந்த வசனத்தை மையமாச்சு நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், இயேசுவை அறிக்கை பண்ணுதல் அப்படிங்கிற தலைப்பில் தியானிக்க போகிறோம். பொதுவாக அறிக்கை என்று நாம் பார்க்கும் பொழுது அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அது ஒரு கவர்மெண்ட் சம்மந்தமான காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நிறுவனம் சார்ந்த காரியமாக சரி, ஒரு கல்வி அடிப்படையில் உள்ள காரியமாக சரி, இல்லை ஒரு முக்கியமான தனிப்பட்ட ஒரு காரியமாக சரி, அல்லது ஒரு நிகழ்ச்சியில் சொல்லப்படக்கூடிய காரியமாக சரி, அந்த அறிக்கை என்பது, அந்த ஸ்டேட்மெண்ட் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. அதை யாருமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க. அதை முக்கியமாக தான் என்ன செய்வாங்க, கருதுவாங்க. நம்ம என்ன அறிக்கை பண்ணுகிறோமோ அந்த அறிக்கையை வச்சு தான் எல்லா முடிவுகளும் என்ன செய்வாங்க, அவங்க எடுப்பாங்க. நம்ம என்ன சொல்லி பேசுகிறோமோ அல்லது என்ன ஒரு காரியத்தை நம்ம அதை அறிவிக்கிறோமோ அதை வச்சு தான் அடுத்த கட்ட நிகழ்வுகளாக ஒவ்வொரு காரியத்தையும் உலகத்தில் உள்ள மக்கள் செயல்படுத்துவாங்க. அது நிறுவனமாக சரி, ஒரு ஆலயமாக சரி, அல்லது ஒரு கவர்மெண்ட் காரியமாக சரி, எதுவாக இருந்தாலும் அறிக்கை என்பது அது முக்கியமாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நீதிமன்றங்களிலும் கூட அந்த அறிக்கை என்பது ஒரு அவசியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்போது அந்த உலகத்தில் பல விதங்களில் அந்த அறிக்கையானது முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்குது என்று சொன்னால், தேவ சமூகத்தில் தேவனுடைய பார்வையில் ஒரு அறிக்கையானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அது என்ன அறிக்கைனா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியத்தில் அறிக்கை, இயேசுவை பற்றி அறிக்கையிடக்கூடிய காரியம். அப்போது அந்த அறிக்கையை தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், முக்கியத்துவமாக எடுத்துக்கொண்டு கருதி கொண்டு அதை என்ன செய்யணும், அதை வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னை உண்டாக்கினார், இயேசு கிறிஸ்து எனக்கு ரத்தம் சிந்தினார், அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் மனநல என்ன செய்யார், உயிரோடு எழுந்தார், மீண்டும் வருவார், பூமியை என்ன செய்வார், மாற்றப் போகிறாரு, அவர் தான் எல்லாவற்றுக்கும் இல்லாமல் இருக்கிறவர், மெய்யான தேவன் சொல்லி நம்ம என்ன செய்யணும், அந்த ஒரு அறிக்கையை எல்லாரும் என்ன செய்யணும், வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். தேவனை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், அந்த அறிக்கையை அவர் எப்படிப்பட்டவங்கிற அந்த காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கட்டாயமும் கடமையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம இயேசுவை பற்றிய காரியத்தில் நாம் பார்க்கும்போது இயேசுவை அறிக்கையிடுதல்ங்கிற தலைப்பில் பார்க்குறோம். இங்கே ஆண்டவரும் அந்த காரியத்தை வலியுறுத்தி சொல்கிறாரு. அன்றையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக அறிக்கை என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்களை, அவர் யார், எப்படிப்பட்டவர் காரியங்களை, பூமிக்கு அவர் என்ன செய்தார், மனுஷருக்கு என்ன செய்தார், இந்த காரியங்களை எல்லாம் அறியாதவங்களுக்கு சொல்லணும். அதுதான் அறிக்கைங்கிறத அவர் வலியுறுத்துகிறார். அதை நம்ம சொல்லுகிறோமா, நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், முயன்ற வரைக்கும் என்ன செய்கிறோம், நிறைய விஷயங்களை ஆராதனைக்கு போகிறோம். ஆனால் அதோடு நிறுத்தி கொடுக்குறோமே தவிர இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை, நம் வாழ்க்கை செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், அறிக்கை பண்ண வேண்டும். அவர் யார் என்பதை அடையாளப்படுத்தி காட்டி என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அறிக்கையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். அவருடைய திட்டமும் அதுதான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யார் அறிக்கையாக செஞ்சாங்க, யார் அதை நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். எடுத்துக்காட்ட பார்ப்போம். பவுல் என்கிற மனிதனை என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த பவுல் என்கிற மனிதன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் செயல்படுவனாக இருந்தான். தேவ பிள்ளைகளை அடித்து நோக்கி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு அவன் நினைச்சான். தமஸ்குங்கிற பட்டணத்தை நோக்கி போகிறான். போகிற பாதையில் இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையில குறுக்கிட்டு அவனை ரட்சித்து அவனை சந்திக்கிறாரு. அவன் குருடாகிறான், பிறகு பார்வையடைகிறான், பிறகு ஞானஸ்தானம் பெற்று ஆண்டோடைய அன்பை அதெல்லாம் அறிக்கையிடுகிறான். அதில் என்ன வசனம் சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9:20 பார்க்கலாம். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அப்போ இயேசு கிறிஸ்து தான் மெய்யானவர் என்று சொல்லி அவர் குறித்த ஒரு அறிக்கையை தாமதமே இல்லாமல், லேட் பண்ணாமல் பவுல் என்கிற மனிதன் செய்தான். அவன் ஆலயங்களிலே மற்ற எல்லா இடங்களிலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இவன் தான் ஆண்டவருக்கு விரோதமாக பேசினவன், இவன் தான் எழும்பினவன், இவன் தான் தேவர்களுக்கு விரோதமாக காரியங்களை தீவிரமாக சதித்திட்டம் போட்டவன், இவன் தான் எல்லாருக்கும் உடந்தையாக இருந்தவன் இந்த சவுல் தான் என்ற பவுல் தான். பல பேர் சவுல், புதிய பேர் பவுல். அப்படிப்பட்ட அந்த சவுல் என்ற பவுல் அவன் தாமதம் இல்லாதபடிக்கு
இயேசுவை பற்றிய அறிக்கையை மற்றவர்கள் சொல்ல ஆரம்பித்தான். நடந்தது என்ன? எதிர்ப்புகள் ஒருபுறம் வந்தாலும் அநேக ஜனங்கள் மெய்யான தேவனை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். கட்டுகள் உடைய ஆரம்பித்தது. கண்ணீர்கள்லாம் மாறி போனது. அங்கே மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மாற்றமும் உண்டானது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனமும் தெய்வ பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவரை பற்றிய அறிக்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? பூமிக்கு சொல்ல வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது, கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் இயேசுவை பற்றிய காரியங்களை நாம் அறிவிக்காவிடில் நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? ஐயோன்னு சொல்லிக்கிறாரு. நம்ம கேள்விகள் நமக்கு என்ன செய்யணும்? கேட்பாரு. நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுருவோம். ஆகவே இந்த பவுல் தாமதமே இல்லாமல் இயேசுவை பற்றி தெளிவாக அறிவிக்கிறார். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று, அவரை மெய்யானவர் என்று அறிக்கையிடுகிறார். இந்த அறிக்கையை போல நாம் பார்க்குற பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய கொஞ்ச காலத்தில் நம்ம பழகிறவங்களுக்கு என்ன செய்யணும்? இயேசுவை பற்றி அறிக்கையை சொல்லணும். நம்ம கூட படிக்கிறவங்களா இருக்கலாம், வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், தனிப்பட்ட காரியமாக உள்ள நபர்களாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் இயேசுவை பற்றிய அறிக்கையை நாம் என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். அப்படி சொன்னால் தேவன் நம்மை பற்றி பரலோகத்தில் அறிக்கை பண்ணுவார். என்ன அறிக்கை? எனக்காக உழைத்தான், என்னுடைய மகன் இவன், எனக்காக வாழ்ந்தான்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பற்றி அறிக்கை பண்ணுவார். நம்ம அவரை பற்றி அறிக்கை பண்ணலை அப்படின்னா நம்மை பற்றி அவர் அறிக்கை பண்ண மாட்டார். நம்ம தகுதி இல்லாத நிலையில் தள்ளப்பட்டு விடுவோம். எனவே இதை எச்சரிக்கையாகவும் ஒரு ஜாக்கிரதையாகவும் எடுத்துக்கொண்டு, உணர்வுபூர்வமாக எடுத்துக்கொண்டு, இயேசுவை பற்றிய அறிக்கையை நானும் என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேங்கிற தீர்மானத்தை எல்லாரும் எடுப்போம். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து, இயேசுவை பற்றிய அந்த அன்பை அறிக்கையை அனைவரும் வெளிப்படுத்தி, தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, எங்கும் நிறைந்தவர் ஊழியங்கள் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.